எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளா இருந்தீங்கன்னா இங்க உள்ள லைசன்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். உங்களுக்கு இந்தியா லைசன்ஸை வச்சு இங்க உங்களுக்கு லைசன்ஸ் எடுத்து தராங்க. ஒரு மாசம் விசா எடுக்காதீங்க. விசிட்டிங் விசால வச்சுக்கிட்டு இங்க வேலை பார்த்தீங்கன்னா சட்டப்படி அது குற்றம். ஃபுட்டு மட்டுமே பாத்தீங்கன்னா 500 கிராம்ஸ். கைஸ், என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி விசிட்டிங் விசாவில் வரலாமா, வந்தா வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது தான். அதுக்கான ஃபுல் தகவல் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். விசிட்டிங் விசாவில் வரலாம், வந்தா வேலை கிடைக்கும் கிடைக்காதுங்கிறத பத்தி ஐடியா கிடைக்கும். ஸோ நான் விசிட்டிங் விசா 2025-26 எவ்வளவு அமௌண்ட் ஆகும், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் என்னங்கிறத பத்தி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் விசிட்டிங் விசாவில் வந்தா வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பத்தி இன்னைக்கு ஃபுல்லா ஒரு வீடியோ பண்ணிடலான்ட்டு தான் இந்த வீடியோ. நீங்க விசிட்டிங் விசாவில் தாராளமா வரலாம், வர்றதை பத்தி பிரச்சனையே இல்லை. நீங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளா இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பட்சத்துல சில கம்பெனி எடுக்குது, ஆனா சில கம்பெனிங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான ஆளு தான் கேட்கறாங்க. அதனால உங்களுக்கு அனுபவம் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நீங்க எந்த தொழிலா வேணாலும் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு இன்ஜினியரா வரீங்கன்னா கூட அதுல உங்களுக்கு அனுபவம் இருக்கணும். அதே மாதிரி இப்ப நீங்க டிரைவரா வரீங்க அப்படின்னா டிரைவர் மேக்சிமம் இங்க உள்ள லைசன்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். அது இல்லாம இப்ப சில கம்பெனிகள் பாத்தீங்கன்னா இப்ப இங்க உள்ள டாக்ஸி எல்லாம் உங்களுக்கு இந்தியா லைசன்ஸை வச்சு இங்க உங்களுக்கு லைசன்ஸ் எடுத்து தராங்க. லைசன்ஸ் எடுத்துட்டு அவங்களே டாக்ஸி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்க அதுல வண்டி ஓட்டணும் டாக்ஸில. அப்ப அந்த குறிப்பிட்ட காலங்கள் முடிஞ்ச உடனே, அந்த பீரியட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க அதுல கண்டினியூ பண்ணலாம். இல்லன்னா நீங்க அதை விட்டுட்டு நீங்க வேற எங்கேயாவது போய் ஒர்க் பண்ணலாம். அது கம்பல்சரியா அவங்க சொல்ற டைம் வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆள் தான் டக்குன்னு எடுப்பாங்க. வெஸ்ட் விசாவில் வரும்பொழுது நீங்க வேலை தேடுறதுக்காக தான் இங்க வரீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நீங்க 2 மாசம் விசிட்டிங் விசா எடுத்துக்கங்க. 1 மாசம் விசா எடுக்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகும் வேலை கிடைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்ல, எல்லா வேலைகளிலுமே இங்க பாத்தீங்கன்னா காம்படிஷன் அதிகமா தான் இருக்கு. எப்படி நம்ம ஊர்லயும் காம்படிஷன் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் நிறைய இருக்குது. சோ அதனால உங்களுக்கு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க தேடணும், நீங்க தான் தேடணும். முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். என்ன ஒண்ணு, ஃப்ரெஷரா இருக்க பட்சத்துல உங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். அதுவும் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது சில கம்பெனிகள் அதுக்கான சான்சஸும் கொடுக்குறாங்க. விசாவில் புதுசா ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு சேலரி பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். அது ஒரு நல்ல கம்பெனியா இருந்து நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களே 1 வருஷத்துல உங்களுக்கு இன்கிரிமெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. சோ அதுல இருந்து உங்களுக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு அவங்க எவ்ரி இயர் உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. சோ அதனால நீங்க எந்த வேலைக்கு வந்தாலும் சரி மேக்சிமம் நல்ல அனுபவம் இருக்கிற மாதிரி வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது கன்ஃபார்ம். இல்ல நான் சுத்தி பார்க்க தான் வரேன் அப்படின்னா உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க 1 மாசம் விசாவோ 2 மாசம் விசாவோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. விசிட்டிங் விசா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வராங்க. அதே மாதிரி போன வருஷம் 2025 நம்ம விசா எவ்வளவு, என்ன ரேட்டு, அதுக்கான டாக்குமெண்ட் என்ன அப்படிங்கறத பத்தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்த பத்தியும் வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷமும் 2026 நம்ம அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் இந்த வீடியோக்கு பின்னாடி 2026 விசிட் விசா எடுக்கிறத பத்தியான அந்த வீடியோவை நான் லிங்க் பண்றேன். ஸோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இன்னொரு விஷயம், விசிட்டிங் விசாவில் நீங்க இங்க வேலை பார்க்க கூடாது. நீங்க வேலை தேடிக்கலாம். தேடிட்டு நீங்க கம்பெனில ஜாயின் பண்ணும்போதே அவங்க விசாவெல்லாம் மாத்தி கொடுத்துருவாங்க. விசிட்டிங் விசாவில் வச்சுக்கிட்டு இங்க வேலை பார்த்தீங்கன்னா சட்டப்படி அது குற்றம். அதுவே சில கம்பெனியே விசிட்டிங் விசா கொடுக்கும். இப்ப ஊர்ல இருக்கீங்க அப்படிங்கும்போது சில கம்பெனியே நீங்க ஊர்ல இருந்தே இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி அது மாதிரி வர்றவங்களாம் இருக்காங்க. அது மாதிரி வர்றவங்களுக்கு கம்பெனியே பாத்தீங்கன்னா விசிட்டிங் விசா கொடுத்துரும். அது கொடுத்துட்டு 1 மாசம் கொடுக்குதோ 2 மாசம் கொடுக்குதோ அது கொடுத்து அந்த காலக்கெடு முடியும் பொழுது உங்களுக்கு திரும்ப அவங்க விசா அடிச்சு கொடுத்துருவாங்க. அது பிரச்சனை கிடையாது. நீங்களா தனியா போயிட்டு ஒரு விசிட் விசா எடுத்துட்டு நீங்க இங்க உங்களுக்கு அந்த விசா வச்சுக்கிட்டு நீங்க வேலை பார்க்க கூடாது. ஆனா நீங்க வேலை தேடிக்கலாம். வேலை தேடுறதுக்கானது கிடையாது விசிட்டிங் விசா. விசிட்டிங் விசாங்கிறது ஜஸ்ட் அது ஒரு டூரிஸ்ட் விசா தான். இங்க சுத்தி பார்க்கறதுக்காக உள்ள அந்த விசா தான் அது. அதுல நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் அதிகம். இந்த வீடியோவை மறந்துடாம துபாய்க்கு புதுசா வேலை தேடணும்னு வர நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க சொந்தங்களுக்கா இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இருக்கிற டவுட் எல்லாமே இதுல கிளியர் ஆயிடும். நீங்க விசிட்டிங் விசாவில் வரும்போதே நீங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருப்பீங்க. நம்ம எங்க தங்குறது, சாப்பாட்டுக்கு, நம்ம செலவுக்கு எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணிப்பீங்க. ஆனா அப்படி அரேஞ்ச் பண்ணலனாலும் கரெக்டா பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நீங்க இப்போ 2 மாசம் விசாவில் ஒரு இடத்துல தங்கி வேலை பார்க்கணும்னா 2 மாசம் எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகும்? மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்டு மட்டுமே பாத்தீங்கன்னா 500 கிராம்ஸ் கம்மி இல்லாம ஆகும் இங்க உள்ள காசு. அப்போ உங்களுக்கு ரூம் ரெண்ட் இருக்கு. சப்போஸ் உங்க ரிலேஷன்ல யாராவது தெரிஞ்சவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அது மாதிரி இருக்காங்கன்னா
அவங்க ரூம்ல ஷேர் பண்ணிக்கிறீங்கன்னா அது ஓகே தான். ஆனா நீங்க வந்து விசிட்டிங் விசாவில் கம்பல்சரி ஹோட்டல் புக்கிங்கை நீங்க காட்டணும். அதை காட்டினா மட்டும்தான் உங்களை இங்க வந்து யூஐக்குள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்க என்கிட்ட இந்தியா லைசன்ஸ் இருக்குங்க, நான் விசிட்டிங் விசாவில் வந்துட்டு என்னால இங்க உள்ள லைசன்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. உங்களுக்கு இங்க உள்ள ரெசிடென்சி விசா இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த இந்தியா லைசன்ஸ் வச்சு கோல்டன் சான்ஸ்ங்கிற ஒரு ஆஃபர் ஒன்று போயிட்டு இருக்குது. அதுல நீங்க இங்க லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியும். அதுவும் பாத்தீங்கன்னா அபுதாபில தான் அந்த கோல்டன் சான்ஸ்ங்கிற ஒரு முறை வந்து போயிட்டு இருக்குது. அதுக்கு நீங்க வந்து ரெசிடென்சியல் விசாவில் கண்டிப்பா இருக்கணும். விசிட்டிங் விசாவில் இருந்தா கண்டிப்பா எடுக்க முடியாது. அதை கரெக்டா நீங்க பிளான் பண்ணிக்கங்க. ஏன்னா 2-3 பேர் என்கிட்ட கேட்டாங்க, இது மாதிரி என்கிட்ட இந்தியா லைசன்ஸ் இருக்குங்க, நான் விசிட்டிங் விசாவில் வந்துட்டு டைரக்டா நான் லைசன்ஸ் எடுக்க முடியுமான்னு. அவங்களுக்காக தான் இது. ஸோ நீங்க எந்த வேலைக்காக இங்க வந்தாலும் அனுபவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். எந்த கம்பெனிக்கு போனாலும் அதுக்கு தகுந்த சேலரியும் கிடைக்கும். ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா வேலை கிடைக்கும், பட் ஆனா சேலரியும் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக தான் இருக்கும். ஸோ கம்பெனி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க எப்படி ஒர்க் பண்றீங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இன்கிரிமெண்ட் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இங்க உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. இதே மாதிரி துபாய் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா பகிரணும்னு நினைச்சேன். அதுதான் இந்த வீடியோ. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். See you guys. See you in next video. Bye bye.